சொல்லை மனதும் இந்த சிந்தனை இறைவாங்கும் அறநெறி மகேஷ் கிருஷ்ணன் இறை உணவுகள் கொண்டால் கடவுள் அறமுணர்வு இறைவனும் அறநெறி அறநெறி நீங்கள் மகிழ்ச்சிவார்கள் ஒழுக்கம் ஈகை அடப்பையை தீர்த்துள்ளார் அதனுடைய டெபினேஷன் பின்னாடி நான் சொல்றேன். இறை உணர்வை கடவுளை அறிந்தால் அறநெறி தானாக பிறக்கும் என்பதுதான் கடவுள் என்ன, இறைவன் யார், தெய்வம் யார், இந்த வகை செய்யும் தெளிவாக சயின்டிபிக் கூட இறைநிலை என்பது எதிரிசை பொறுத்தவரைக்கும் சுத்த வெளி, தூய வெளி, ஸ்பேஸ், பியூர் ஸ்பேஸ் சுற்றிலும் உள்ள தூய வெளி, ஸ்பேஸ், பியூர் ஸ்பேஸ், அதுவே தெய்வம் ஒன்று மகிழ்ச்சி சுபதுள்ளார்கள். விஞ்ஞானிகள் இன்று யூனிஃபைடு ஃபோர்ஸ் என்று தேடிக்கொண்டுள்ளார்கள். ஒருங்கிணைந்த ஆற்றல் எது? இந்த பிரபஞ்சத்திற்கு எங்கிருந்து ஆற்றல் வருகிறது? பூமி சுழற்கிறது, எல்லா கோள்களும் சொல்கிறது, தன்னைத்தானே சொல்கிறது, ஒரு குடும்பத்தில் சூரிய குடும்பத்தை சொல்கிறது, இப்பொழுதும் சுழற்பதற்கு எங்கிருந்து ஆற்றல் வருகின்றது என்று சயின்டிஸ்ட் விஞ்ஞானிகள் கேட்கிறார்கள். ஒரு விஞ்ஞானிகள் கூட்டத்தில் மகரிஷியிடம் இந்த கேள்வி எழுப்பப்பட்டது. மகரிஷி சுத்த வெளியிலிருந்துதான் இந்த ஆற்றல் வருகிறது சொன்னதற்கு அவர்கள் அப்படி நாங்கள் நம்ப முடியாது. இந்த சுத்த வெளி வந்து எம்டி ஸ்பேஸ், ஒன்றுமில்லாத ஒன்று அப்படின்னு அவங்க கேட்டாங்க. இது ஒன்றுமில்லாத ஒன்று இந்த சுத்த வெளியில் ஒரு உதாரணத்தின் மூலமாக மகரிஷி அதனுடைய ஆற்றல் பேராற்றலை விளைக்குள்ளார். உதாரணத்துக்கு ஒருமை அவர் சயின்டிஸ்டுடைய கூட்டத்தில் பேசும்போது ஒரு மேஜையில் ஒரு பொருள் வைக்கிறீங்க வைத்துக்கொள்ளும். பொருளின் எடை மேஜை தாங்கக்கூடிய அளவுக்கு இருந்தால்தான் அந்த பொருள் மேஜை மீது இருக்கும். உதாரணத்திற்கு மேஜை மீது ஒரு 10 டன் எடை உள்ள பொருளை வைத்தால் மேஜை தாங்காது, மேஜை உடைந்துவிடும். அதே போல் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து கோள்களும், உதாரணத்துக்கு நம்ம எர்த் பூமி எவ்வளவு டன் கோடிக்கணக்கான டன் வெயிட் உள்ளது. அதை விட 3.3 கோடி லட்சம் டன் மடங்கு உள்ளது சூரியன். இந்த மாதிரி எல்லா கோள்களும் எங்க இருக்கிறதோ அவர் சயின்டிஸ்ட் கேட்கிறார், விஞ்ஞானியோட கேட்கிறாரு, ஸ்பேஸ்ல இருக்குன்றார். அப்படின்னா இவ்வளவு வெயிட் உள்ள பொருட்கள் எல்லாம் மிதந்து கொண்டு மட்டுமில்லை, சுழன்று கொண்டும் இயங்கிக் கொண்டும் உள்ளது. அப்படின்னால் இவ்வளவு வெயிட்டுள்ளதை தாங்கிக் கொண்டும் அவற்றை இயக்கிக் கொண்டும் இருக்கும் பியூர் ஸ்பேஸ ஆற்றல் அந்த பேராற்றலோட அல்லது இந்த பிரபஞ்சம் பேராற்றோட தான் கேட்டதற்கு சயின்டிஸ்ட் விஞ்ஞானிகள் ஒற்றுக்கொண்டார்கள். ஆமாம், ஸ்பேஸ் இருக்கு, பவர் இருக்கு, ஆனா இன்னும் பார்க்க முடியவில்லை, எங்களால் அறிய முடியவில்லை கேட்க. அதுக்கு மகிழ்ச்சி வந்து சயின்ஸ் விஞ்ஞானம் வந்து 4 பரிணாமத்தில் மட்டும்தான் வேண்டும். வேகம், பருமன், காலம், தூரம், வேகம், இந்த 4 பரிணாமத்தால் மட்டும்தான் கணிக்க முடியும் சயின்ஸால். ஆனால் பியூர் ஸ்பேஸை இந்த 4 பரிணாமத்தால் கணிக்க முடியாது, அதனால பார்க்க முடியாது. ஒன்றே இதெல்லாம் அறியத்தான் முடியும், மனதை அடக்கினால் தான் அறிய முடியும் என்று சயின்டிஸ்டோட சொன்னார். ஸோ பியூர் ஸ்பேஸ் தான் இறைவன் கடவுளினர் அப்படிங்கிற நினைக்க. அந்த பியூர் ஸ்பேஸ் வந்து தன்னிற்க சூழ்நிலத்து மாற்றனால் அதிலிருந்து ஒரு விண் தோன்றி இருந்து வயசு சொல்றாரு. அதை வந்து யோகான்னு பேர் வச்சாங்க. அந்த விண் பூக்கம்தான் இந்த பஞ்சபூதங்கள், இந்த ஆகாயம், காற்று, வெப்ப காற்று, நீர், கெட்டிப்பொருள், நிலம். இந்த விண்வெளி, தூயவெளி, விண்ணின் கூட்டம், இந்த பஞ்சபூதங்கள். அதை காந்த பூர்வமாக மகரிஷி அழகா சொல்லிட்டாரு. விண் விரைவாக சுற்றுவதால், சுற்றி உள்ள இறைவெளியை உரசுவதால் எடுக்கின்ற அலை, பிரிவு அலை அல்லது ஷேடோ காற்றுகள் சொல்லுவாங்க.
இதுக்கு யோகான்னு பேர் வச்சிருக்காங்க. இது வந்து தாங்க முடியாது, அந்த சுத்தவெளியினுடைய இயக்கத்தில் தாங்க முடியாம அதிலேயே கரைய மேக்னெட்டிசம் ரத்த பகவத்தா சதுர வான்காதமாக மாறுகிறது அந்த மேக்னெட்டிசம். அது ஒவ்வொரு பஞ்சபூதத்திலும் ஒவ்வொரு தன்மையாக தன்மாற்றப்படுகிறது. தன்மாற்றப்படுகிறது இது விண்ணுடைய முதல் கூட்டம் வந்து ஆகாயம். ஆகாயத்துல வந்து அந்த காந்தம் வான்காந்தம் வந்து அழுத்தமாக தன்மாற்றமடைகிறது. அதே காற்றில் வந்து ஒலியாக சவுண்டாக தன்மாற்றமடைகிறது. வெப்ப காற்றில் சூடாக லைட்டாக இது தெரிகின்றதாக தன்மாற்றமடைகிறது. நீரில் சுவையாக தன்மாற்றமடைகிறது. கெட்டி பொருள் மனமாக தன்மாற்றமடைகிறது. உதாரணத்துக்கு நீங்க மழை வரும்போது பார்த்தா தண்டம் இடி இது தன்மாற்றம், காந்தத்துடைய தன்மாற்றம் தான் இடி. அதே மாதிரி லைட்னிங் நீங்க இது பார்க்கலாம், மழை அதுவும் வெளிச்சமாக தன்மாற்றம். ஸோ 5 தன்மாற்றங்களாக காந்தம் ஆங்காந்தம் தன்மாற்றம் அடைகிறது. முதலில் இறைநிலை, தூயவெளி, விண்ணின் கூட்டம், 5 பூதங்கள், இதெல்லாம் இறைவனுடைய தோற்றம் என்று மகிழ்ச்சி, இறைவனுடைய பரிணாமங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இறுதியாக எல்லா கோயில்களுக்கு அப்புறம் பூமியில் வந்து 5 அறிவுடைய ஜீவராசிகள் கூட, தாவரம், ஓரறிவு, தொடுஉணர்வு மட்டும் தாவரம் இருக்கு. ஈரறிவு உள்ள புது உணர்வு, சுவை உணர்வு. மூவறிவு உள்ள எறும்புக்கு வந்து தொடு உணர்வு, சுயர்வு, மன உணர்வு. அப்புறம் 4 அறிவுல காது மட்டும் கிடையாத நீர் ஜீவனம், பட்டர்ஃப்ளை, இதெல்லாம் அந்த 4 அறிவு ஜீவனம். தொடு உணர்வு, சுய உணர்வு, மன உணர்வு, லைட் உணர்வு. இறுதியாக உணர்வு உள்ள விலங்கினங்கள் காது வந்து 5 அறிவாக வளர்கிறது. அதே அங்க வாழ்ந்தாந்தமா இருக்கு, இங்க ஜீவகாந்தமா இந்த உயிர்கள் எல்லாம் வருகிறது சொல்றாங்க. இறுதியாக மனிதனிடத்தில் 6வது அறிவாக அதே ஜீவகாந்தத்தின் தன்மாற்றம் மனமாக ஆகி, மனம் தன்னை அறியும் அறிவாக அறிவதுதான் 6வது அறிவாக சொல்றார். இறைவனே கடவுளே தூய வழியில் இறைவன் மனிதன் வந்துள்ளார் சொல்றார். அப்படி இருக்கும்போது மனிதன் ஏன் தவறு செய்ய வேண்டும், ஏன் அறநெறி பிறந்து வாழ்கின்றான், மற்றவர்களுக்கு ஏன் துன்பம் கொடுக்கின்றான்? கொஞ்சம் மகிழ்ச்சி அவரே ஆன்சர் போடுறாரு. அதற்கு மகிழ்ச்சி வந்து இளைஞனத்துடைய வித்து தான் மனிதன் வந்திருந்தான். அப்போ விலங்கினத்துடைய வாழ்க்கையை வாழ்கிறார். விலங்கினத்தின் வாழ்க்கை தன்னுடைய உணவிற்காக வாழ்வதற்காக மற்ற உயிரை கொன்று நமது உடலை திருடி அந்த உயிர் வாழும் உரிமையை பறித்துத்தான் வாழ்கின்றது. இதுதான் ஜீவராசிகளுடைய 5 வகையான 2-5 வரை. இது ஜீவராசிகளுக்கு இது வந்து குற்றமாக குற்றமாக, ஏன்னா அந்த ஜீவராசிகளுக்கு உணவு உற்பத்தி செய்யும் திறன் கிடையாது. அதனால் அவங்களுக்கு குற்றம் கிடையாது. மேலும் அதுக்கு 6வது வரைக்கும் கிடையாது. இது தவறு, இது நல்லது, இது கெட்டது, இறைவன் சரியாது. ஆனால் மனிதனாக பிறந்த மனிதனுக்கு 6வது வகுப்பு உள்ளதால் அந்த குற்றங்கள் 3 குற்றங்கள் தான். 1, கொலை செய்தல், உணவுக்காக கொலை செய்தல். 2வது அந்த உடலை திருடி பொருள் பறித்தல், திருடுதல். 3வது வாழ்க்கை உரிமையை பறித்தல். இந்த 3 குற்றம் தான் உலகத்துல என்ற அத்தனை குற்றத்துக்கும் அடிப்படை. இதை தவிர எந்த குற்றமுமே இல்லை. நான் சட்டப்படிச்சாலும் சொல்றேன், ஐபிசிலையும் சொல்றேன், இந்திய தமிழகத்துக்கு அந்த 511 செக்ஷன் இந்த 3 குற்றம் தடை எதுவுமே விடுபடாது. மனிதன் அந்த அந்த வித்திலிருந்து வந்ததுனால அந்த குற்றங்களை மறுபடியும் செய்து கொண்டே இருக்கான், டெய்லி செய்து கொண்டே இருக்கான். அதுக்கு காரணம் தன்முனைப்பு தான் சொல்றாரு. தான் தனது என்ற அந்த உணர்ச்சி வயப்பட்ட நிலைமைதான் இந்த குற்றங்களுக்கு காரணம். அந்த தான் தனது தம்பதிகளுக்கு பரிசு வர 6 குழந்தைகளாக பிறகு சொல்றாங்க. பேராசை, சினம், கடும்பற்று, உயற்ற பால்பவர்ச்சி, உயர்வதாளர் மனப்பான்மை, பஞ்சம். இந்த 6 குணங்கள், உணர்ச்சி வயப்பட்ட குணங்கள் எந்த செயல் செய்தால், எண்ணம், சொல், செயல் விசைச்சார் அது வந்து தலைவலி சில ரொம்பமாக தான் திடீர்னு வயசுவார்.
இதனாலதான் இந்த பஞ்சமா பாதங்கள் சொல்வார். ஸோ கடவுளாக அந்த இந்த பரிணாமத்தில் மனிதனாக வந்தவன் இந்த அனுகூலத்திலிருந்து மீளணும்னா அதுக்கு என்ன செய்யணும்? அதுக்கு இந்த அறநெறி தவறாது பின்பற்ற அறநெறி ஒழுக்கம், ஈகை, கடமை. அதுக்கு டபிள்யூஸ் சொல்றாரு. ஒழுக்கம்னா வேற ஒன்னோட சிம்பிளா சொல்றாரு. தனக்கோ பிறருக்கோ தற்காலத்தோ பிற்காலத்திலோ மனதுக்கோ உடலுக்கோ எந்த தீங்கும் செய்யாமல் இருப்பதுதான் ஒழுக்கம். இரண்டாவது ஈகை. துன்பப்படும் உயிர்களுக்கு நம்மாலான உதவியை செய்து அவங்க துன்பத்தை நீக்கிறது, இது ஈகை. கடமைன்னு கடைசியா சொல்றது நான் மாதிரி செய்யணும். ஒரு குழந்தை பிறக்கிறது 16-26 வயசு வரைக்கும் ஒரு குழந்தையால உழைத்து உணவுப் பொருட்களை சம்பாதிக்க முடியாது. 20 வரைக்கும் அந்த பீரியடில் அது உழைக்கிற வரைக்கும் அதுக்கு தேவையான அனைத்து உணவு, உடை, இருப்பிடமும், எல்லா வசதி, படிப்பு எத்தனையும் கொடுப்பது பெற்றோர்கள், உறவினர்கள், சமுதாயம். அந்த குழந்தைகள் படித்து வேலைக்கு சென்று சம்பாதிக்கும் போது வாங்கிய கடனை அவர்கள் சம்பாதிக்கும் வரை பெற்ற கடனை திருப்பி தருவதுதான் கடமை. கடன் மை விகுதி பெற்று கடமையை அளிக்கும் முறை சரிதான். இன்னும் முறை சரின்னு சொல்லுவாரு. இந்த சமுதாயத்துல சம்பாதிக்கிற உணவு சம்பாதிக்கிற வயது 30-60 வரைக்கும் தான். 30 வரைக்கும் முடியாது. 60 வயதானவர்கள் ரிட்டையர்மெண்ட் ஆக முடியாது. ஆனால் இந்த சமுதாயத்தில் இந்த உழைக்கும் வர்க்கம் தான் 30-60 வரைக்கும் சம்பாதிக்கிற பருவத்திற்கு இளமை கொள்வோம் தான் அவங்க 2 பேரையும் காப்பாற்றுவோம். இதுவும் கடமைன்னு சொல்லுவாரு. அது இல்லாம சமுதாயத்துக்கு வகை சொல்வாரு கூட பொறுப்பு இல்லாத அவங்களுக்கும் செய்ய வேண்டியது கடமை தான். ஸோ தன்னுடைய வாழ்க்கையில சம்பாதிக்கிற வருமானத்தை மினிமம் 1% தயவு செய்து இந்த மாதிரி கொடுங்க, தானமா கொடுங்க, வயசு இதுக்கு உங்களுடைய கடமை. அப்படி செய்தால் சமுதாயத்துக்கு ஏழ்மை இருக்காது, வியாதி இருக்காது, துன்பம் இருக்காது. மனுஷனுக்கு சொல்லுவாங்க. ஸோ இறைவனே மனிதனாக வந்தது தான் இறை உணர்வு. அந்த இறை உணர்வு எப்படி பெறுவது அப்படின்னு மகேஷ் தெளிவா பாடமா பயிற்சியா கொடுத்துருக்காரு. அந்த அந்த பயிற்சியில இதுதான் தியான பயிற்சின்னு அவர் சொல்லுவாங்க. தியான பயிற்சியில மனம் ஒடுங்கினால்தான் இறைவனை அடைய முடியும், இறை உணர்வை பெற முடியும். அது வரைக்கும் இறை உணர்வை பெற முடியாது. ஏட்டில் படிக்கலாம். இறை உணர்வு இருக்கும் பொழுது டெய்லி அவன் அறிந்தால்தான் இந்த அறநெறி வருவாங்க. உதாரணத்துக்கு நம்ம முன்னாடி யார் இருந்தாலும் சரி, எந்த மனிதர்கள், மனைவி, மக்கள், யாரைத்தான் நடிச்சு பார்க்க சொல்லுவோம். அவங்க கூப்பிட்டா இருக்காங்க என்னன்னு கேட்பாங்க. இறைவன் தான் எப்படின்னு கேளுன்னு பாருங்க. உயிர் தான் இருக்கு. உயிர்த்துடைய ஜீவகாந்தம் இருக்கு. வெளி இறைவெளி இல்லைன்னா ஜீவகாந்தம் உற்பத்தி ஆகாது. உயிர் இல்லைன்னா ஜீவகாந்தம் வராது. ஸோ ஒவ்வொரு உடலிடம் இருப்பது உயிர், ஜீவகாந்தம், இறைவெளி. அப்படி இப்ப நம்ம உடல்ல இருக்கிறது அதே இறைவெளி, அவங்க உடல் இறைவெளி. ஒரு இறைவனுக்கு துன்பம் செய்ய மனம் வராது. அந்த அறிவு நமக்கு வர வேண்டும். ஒவ்வொரு உயிரிடம் இருப்பது இறைவன் தான் அப்படின்னு நம்ம தெல்ல தெளிவாக தெரிய வேண்டும். பாருங்க, இவனு அழகாக சொல்லுவாரு. மனைவி கணவன் மனைவியோட வயசு தான் சொல்லுவாங்க. நம்மளுடைய வாழ்க்கைக்கு உதவி செய்வதற்காக, நம்மளுடைய முன்னேற்றத்துக்கு, அதாவது ஆன்மீக முன்னேற்றத்துக்கு விலைப்பதிவு கழித்து போவதற்காகத்தான் இறைவன் அறிவற்றத்தான் மனைவி கணவனும் இறைவனால் சேர்த்து வைக்கப்படுகிறார்கள் அப்படின்னு நம்ம பரிசு சொல்வாரு. கணவன் மனைவி அந்த உறவு மிக மிக முக்கியமான உறவு என்ற மாதிரி சொல்லுவார். அவர்களுக்கு எப்பாவது கொடுவோம் எந்த விதமான மனஸ்தாபமும் இருக்கக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு ஒத்தும் உதவி வாழ்வதற்காகத்தான் அவர்கள் இறைவனால் சேர்த்து வைக்கப்படுகிறார்கள். மகதீஷ் சினம் தவிர்த்த பயிற்சி உலகம் முழுக்க நடத்தியிருக்காரு. அவரு அந்த பயிற்சியில யாரெல்லாம் ஒரு சினம் இருந்து சொல்லுவார். ஃபர்ஸ்ட் சொல்லுவார். அதுல முதல்
அது எழுதின பிறகு ஒரு 10 பேருக்கு எழுத பிறகு இந்த 10 பேர் பேர்ல யாரு அதிகம் உங்களுக்கு செலவு வந்து எழுத சொல்லுவாங்க சொல்றாங்க. அதுல அவர் உலகம் முழுக்க சுற்றி எல்லா நாடும் போயிட்டு வந்திருக்காரு. திருவண்ணாமலை மண்டலத்தை சொல்லும் போது நான் பார்த்த வரைக்கும் கணவன் லிஸ்ட் வாங்கி பார்த்தா மனைவியுடைய பேர் முதல்ல எழுதுங்க, மனைவியிலிருந்து வாங்கி பார்த்தா கணவனுடைய பேர் முதல்ல இருக்குங்க அப்படின்னு. ஸோ அது நம்முடைய வாழ்க்கைக்கு உதவி செய்வதற்காகவே வந்த எங்கள் அடிக்கடி நாம் கோபம் கொள்கிறோம், சினம் கொள்கிறோம். அதற்கு காரணம் நாம் அந்த இறைவனை புரிந்து கொள்ளவில்லை. அவர்கள் கூட்டு இறைவனை நாம் பெற்றிருப்பதற்கு வேற யாரும் வாழ முடியாது. நீங்க இந்த உயிர் செயல் இறைவனுடைய செயல் இல்லாமல் செயலவே முடியாது. அருட்கரத்தை தரும். ஆனால் தயவு செய்து இருவேற உறவுகள் தான் ஜெயித்து அவங்களோட இறைவனாவே பார்த்தா அந்த கடவுபாடு இருக்காது, கடவுபாடே இருக்காது. மூணாவது மகிழ்ச்சி வந்து இறைவனை அறிந்தால் மட்டும் போதாது. அதனாலதான் இறை உணர்வை பெற வேண்டும், ஒவ்வொருத்தரும் பெற வேண்டும். அது பெற்றால் தான் இது தானாக இந்த அறநெறி வரும். அதற்கு தான் பயிற்சி இந்த மனவாக்காயும் இந்த தியான பயிற்சி கொடுத்தாங்க. ஒரு கொலராடோ யூனிவர்சிட்டி மகிழ்ச்சியை பேசிட்டு இருக்கும்போது சயின்டிஸ்ட் கேட்குறாங்க, இந்த மாதிரி உங்களால் தியானத்தை என்ன பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க. உயிர் சொல்றாரு, மனதோட குறைத்து நிலைக்கு விடுவாங்க. அது முடியுமான்னு கேட்குறாங்க. முடியும் அப்படின்னா இன்னைக்கு சயின்ஸ் வந்து மன அலைச்சோட வந்து 4 அலைய ஃபங்க்ஷனாக வந்து சயின்ஸ் ப்ரூவ் பண்ணிட்டாங்க. நம்மளுடைய மன அலை ஃபர்ஸ்ட் பீட்டாவு 40 to 40 செகண்ட்ஸ் 14 சுத்தியும். அதே கோமாவோ போது 30-40 வரைக்கும் கூட நம்ம மன அலைச்சல் சொல்லுவோம். அடுத்தது ஆல்ஃபா வேவ் 7 to 14 seconds per second சுற்றுறது டைம் சயின்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. தூங்கும் போது அந்த மன அலைச்சல் வரும்னு சொல்றாங்க. அதுக்கு கீழே போனா 4 to 7 வரைக்கும் தீட்டா வேவ் சுற்றுது. அது வந்து ட்ரீம்லெஸ் ஸ்டேட், கனவில்லாத தூக்கத்துல அந்த ஸ்டேட்ல வாங்க. கடைசி ஸ்டேட் 1 to 3 இன்னும் மெதுவாக மன அலைச்சல் சொல்லுவோம். இது வந்து டெல்டா வேவ்ஸ் சொல்லுவாங்க. இது வந்து இது வரைக்கும் கோமா பேஷண்ட் மட்டும்தான் வரும். இதை வந்து சயின்ஸ் கேட்குறாங்க, நீங்கள் மன அழுத்தியோ கம்மி பண்ணா நாங்கள் டெஸ்ட் பண்ணுறோம். பிஇஜி விஷன், எலக்ட்ரோ என்செஃபலோகிராஃப் மிஷின் இருக்கு. ஹார்ட் ரேட்டை கணக்கு பண்ணுறது இசிஜி மிஷின், எலக்ட்ரோ கார்டியோகிராஃப், இது இஇஜி மிஷின். பிரெயினில் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. மகரிஷ் தியானத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டார். கொலராடோ நடந்த சம்பவம் ஸ்டார்ட் பண்ண மகரிஷ் வந்து ஆகிய வந்த உடனே பீட்டா வந்து ஆல்ஃபா தென் துரியத்துக்கு போறாரு. ஆல்ஃபா வந்து பீட்டா 4 to 7 மேட்ச். இது வந்து துஜாசியா போய் மகரிஷ் வந்து பிரபஞ்ச களத்தை தாண்டி சக்திகளை தாண்டி சிவகலத்தை போய் நிற்கிறாரு. திடீர்னு உடனே அதுல கிருஷ்ணன் 1 to 3 டெல்டா. அங்கிருந்த சயின்டிஸ்ட் அண்ட் டாக்டர்ஸ் எல்லாமே தப்பது மிஷின் ப்ரிப்பேர் ஆயிடுச்சு. டெக்னீஷியன்ஸ் வந்தாங்க, செக் பண்ணாங்க. மிஷின் ரிப்பேர் இல்லை, மிஷின் இஸ் பர்ஃபெக்ட், இஸ் மென்டல் கான் டு 1 to 3 1 to 3 போயிடுச்சு அப்படிங்கிறாங்க. அவங்க இதெல்லாம் பயம் வந்துச்சு. எல்லாம் டாக்டர்ஸ் சயின்டிஸ்ட் 3 டாக்டர்ஸ் பெரிய டாக்டர்ஸ் எல்லாம் 1 to 3 போச்சுன்னா கோமா ஸ்டேஜ். தயவுசே ஒரு வீ சொல்லுங்க, சீக்கிரம் சொல்லுங்க, கோமாவுக்கு போச்சுன்னா வரப்போது வீட்டாங்க. அதுக்கு பக்கத்தில் டிசைன்ஸ் சொல்றாங்க. சொன்னாங்க ஒன்று அவங்க கோமத்தில் தமிழில் ஒரு யானத்தார்கள் தீட்டு வருவாங்க. மறுபடியும் துரியன் வராது. வந்த ஒன்று பீட்டாக்கு வந்து நல்பா பார்த்தனால தென் இது துரியம் வந்து இந்த ஒவ்வொரு ஸ்டேஜா டெல்டா வந்து தீட்டா பீட்டா ஆல்ஃபா ஆல்ஃபா பீட்டாக்கு வராது. அவர் எழுந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போய் கேட்குற கேள்வி, அவங்க கேட்ட கேள்வி நல்லா சயின்டிஸ்டும் டாக்டர்ஸும், உங்களால் எப்படி இது பீட்டா வேவ் வந்து தீட்டா டெல்டா வேவ் கோமா ஸ்டேஜ் வரைக்கும் எப்படி அக்டிவாக வீல் போயிட்டு வர முடியும் கேட்டாங்க. அக்டிவாக வீல் தான் உங்களால் போயிட்டு வர, யாராலையும் கோமா ஸ்டேஜ் போயிட்டு வர முடியாது. ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகுது, ட்ரெயினுக்கு ஆகுது, அப்பதான் கோமாக்கு போக முடியும். ஒன்றுக்கு போய் தீங்கிறதுனா அது எப்படி உங்களால் வீடுன்னு கேட்குறாங்க. அதுக்கு மகரிஷி பதில் சொல்றாரு, நான் ஒன்றும் கோமா ஸ்டேஜ்க்கு போனேங்க. மென்டல் வேவ் எங்கே உருவாகுது, உயிரின் வெளிவர அலைதான் மைண்டு. இதுதான் உங்க சயின்ஸ். சார் வேவ் வந்து நீங்க மிஷின் தாழ்பட்டு அந்த வேவை நான் குறைச்சிக்கிட்டே வந்து நிலைக்கு கொண்டு வந்து நீங்க நிறுத்துருக்கேன். அது எங்கிருந்து உருவாகுமோ உயிரிலிருந்து அந்த அலை வெளியே வருது, மன அலை வெளியே வருது. அதிலே கொண்டு போய் நான் நிறுத்தினா மனுடைய வம்சம் இல்லை, அலை இல்லை, நிலை மட்டும் தான் இருக்கு. தென் மிஷின் ஆட்டோமேட்டிக்கா ஒன்று தான் காட்டவே இல்லை. ஸோ இதுதான் தியானமா அவங்க கேட்டாங்க. இதுதான் தியானம் அப்படின்னாங்க. அதுதான் குண்டலினி தியானம். குண்டலினா உயிர்,
உண்டம்னா நெருப்பு, அலினா நெய்தர் ஃபீமேல் நார் மேல். ஆணும் கிடையாது பெண்ணும் கிடையாது, உயிர்ங்கிறது ரெண்டுக்கும் ஒண்ணுதான், சேம் தான். பாடி தான் ஃபங்க்ஷன், ஆண் பெண்ணா காட்டணும், உயிர் காட்டா. ஸோ குண்டலினி மேல தவத்தை செய்தால், மனதை வைத்தால், எங்கிருந்து மனம் உருவாக்கி அங்கேயே படிக்க. அது உதாரணம் மாதிரி சொன்னாரு. கடல் அலை வருது, நீரினுடைய அசைவு தான் அலை. அசைவை குறைத்தால் நிலை நீர், உயிர் தான் இருக்கும். உயிர் இந்த இதே கிடையாது, போட்டோ இந்த அலை இதெல்லாம் கிடையாது. அதனால ஒன்றுக்கு கோயில் இல்லாத. இதனால என்ன பலன்னு அவங்க கேட்கறாங்க. நம்ம பீண்டாவியோட மொத்தத்தை அவேக்கனிங் ஸ்டேஜோ இருக்கிற ஸ்டேஜ் மட்டும் தான் நம்ம அறிவு ஃபங்க்ஷன் ஆகும். அதாவது நம்ம உட்காந்துருக்கோம், என்ன நடக்குதெல்லாம் நமக்கு தெரியும். அதே நம்ம தூங்கும் போதோ அல்லது கனவில்லாத தூக்கத்திலையோ கோமாலையோ நம்ம அறிவு ஃபங்க்ஷன் ஆகும். எழுந்திருக்க மட்டும் தான் நம்ம அறிவு கான்சியஸ் ஃபங்க்ஷன் ஆகும். ஆனா அதே தியானத்துல நம்ம அறிவு டெல்டா வரைக்கும், கோமாசு 1 வரைக்கும் போற வரைக்கும் அறிவு ஃபங்க்ஷன் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா மனம்தான் நின்னதே ஒழிய உயிரினுடைய நடுமையம் அறிவு அது ஃபங்க்ஷன் ஆகிட்டே இருக்கு. அப்படி மனம் அலை நின்றால் நடுமையம் அறிவு காஸ்மிக்கோட இறைவனோட எப்பயுமே தொடர்பு சொல்றாரு. அந்த அலைக்கு போனீங்கன்னா இறை நிகழ்ச்சியுடைய அத்தனையும், இறைவனுடைய அத்தனை திருவிளையாடலில் பார்க்கலாம். இதுதான் இறைவன் பேசினார் என்னோட பேசினார் தெரியுமே வரலாறு எல்லாம் சொல்லுவாங்க, வரிசை சொல்லுவாங்க. மன அலை நின்றால் கண்டிப்பாக நம்ம உணரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ரேடியோ கேட்கலாம், 105.3 106.3 அந்த அலை வச்சா ஓகே, அந்த பாட்டு நம்ம கேட்க முடியும். டியூன் பண்ணுற எதை டிவி ஸ்டேஷன் எதெல்லாம் அந்த இதுக்கு போனீங்கன்னா அந்த அலைக்கு போனால் அதை நம்ம கேட்க முடியும். எல்லா பேரறிஞர்களுடைய ஞானிகளுடைய பதிவுகளும் இந்த மன லட்சம் ஒன்றில் இருக்கும்போது பச்சை பதிவு அத்தனையும் உங்களால் அறிய முடியும். இதுதான் மகிழ்ச்சி இன்ட்யூஷன்ஸ். உள்ளிருந்தே டியூஷன் இறைவன் நமக்கு கொடுப்பார். அந்த நிலைக்கு நீங்க போனீங்கன்னா இறைவனை அறியலாம். இது உலக ரகசியங்கள் அத்தனையும் அதில் உள்ளதுங்கிறார். பெட்டகம் அப்படின்னு மகிழ்ச்சி அடிக்கடி சொல்றாரு. ஸோ இந்த இறையுணர்வு பெற்றால்தான் அறநெறி, இந்த ஒழுக்கம் ஈகை கடமை நமக்கு தொடர்ந்து நம்மளால் செய்யணும். இல்லைன்னா இன்னைக்கு பண்ணலாம், அடுத்த நாள் போயிடும், அறநெறி இருக்காது. ஸோ முழுக்க இந்த பிரம்ம ஞானத்தை சுத்தவெளி, விண்ணுடைய கூட்டம், பஞ்சபூதங்கள், ஓர் அறிவிலிருந்து 5 அறிவுடைய ஜீவராசிகள், 6வது மனிதன், 6வது அறிவுடைய முக்கிய நோக்கமே இறைவனை அறிதல், தன்னை அறிதல். அதற்கு பயிற்சி செய்து அந்த மனப்பயிற்சி மன அலையை குறைத்தால் அடையலாம். இந்த மகிழ்ச்சி வழிமுறை போதனையோடு நிறுத்தலாம். மகிழ்ச்சி சாதனை முறையும் கொடுத்து அதை ஒவ்வொரு நாளும் வாழ்நாள் நம்மளால எல்லாம் நம்ம முன்னாடி மகிழ்ச்சி சொல்றோம். அடிக்கடி சொல்றேன், இறைவனை பார்த்து கொண்டே தான் நீங்க இறைவன் எங்க நம்ம முன்னாடி இந்த வெட்ட வெளி தூய வெளின்னு சொல்றோம். எல்லா இடத்துக்கும் அது அங்கமும் தெரியும். அவன் பிரபஞ்சம் இயங்குகின்ற பிரபஞ்சத்தை தாண்டி மட்டும் இல்லை, இயங்குகின்ற பிரபஞ்சத்திலையும் அந்த தூய வெளி இருந்து இல்லைன்னா நம்மள இந்த காந்தமே இருக்காது. இந்த ஜீவகாந்தம் உடல் இருக்க இயக்கிற சக்தி இருக்காது. மாதிரி சொல்றது கையை கூட தூங்க முடியாது, அதை போட்டு அந்த சக்தி உள்ளவரை ஏக்கங்க கையை கூட தூக்க முடியும், விரலை கூட தூக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவங்க உதாரணம் சொல்லுவார். அதாவது இந்த இறைநிலை இட்டு உணர்வுன்னு ஒரு 5 உதாரணத்தை சொல்லியிருக்காரு. முதல் உதாரணம் இந்த பிரபஞ்சத்தை பூமி, நம்ம சன், இந்த சூரியன் இடைப்பட்ட 9 கோடி மைல் டிஸ்டன்ஸ். சூரியனுக்கும் பூமி நிலவுக்கும் பூமிக்கும் 2,30,000 மைல் டிஸ்டன்ஸ். எங்கேயாவது ஒரு நாள் இத்தனை ஆண்டுகள் 2066 ஆண்டுகள் கழிச்சு, அதுக்கு முன்னாடி பிசி பிஃபோர் கிரைஸ்ட் முன்னாடி 90 ஆண்டுகள் தெரியல. இந்த பூமி சுத்துறது, இந்த நிலவு சுத்துறது, சூரியனை சுத்துறது எங்கேயாவது ஒரு நிமிடம், ஒரு 1/4 நிமிடம் தாமதமாக இருக்குமா? இதை எங்கேயாவது ஒன்று ஏதாவது இடிச்சிருக்குமா? இப்போ பெரிய அண்டங்கள் சுற்றி இருக்கு, எங்கேயாவது தவறு நடந்திருக்குமா? துல்லியமாக நடந்து வந்திருக்கு. அது நம்மளால முடியுதா? நம்மளால் செய்யணுமா? அந்த பேராட்டம் செஞ்சுட்டே இருக்கு. இது பிரபஞ்சத்தில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சி. நம் உடல் நடக்கக்கூடிய நிகழ்ச்சி உதாரணம் கொடுத்திருக்காரு. இப்ப நம் உடல் என்ன? பாடி செல்களால் கட்டப்பட்ட ஒரு நம்ம போன்ஸ், செல்ஸ், சதை உள்ள உடல் உயிருக்கு. அது அப்ப வாழணும். இந்த செல் ஏதாவது முயற்சி கேட்கிற, ஏதாவது கட்டப்பட்டு உள்ளது, ஏதாவது பசப்பட்டு ஒட்டியிருக்காரு கடவுள், இல்ல ஏதாவது
பில்டிங் மாதிரி கட்டியிருக்காங்க நம்ம செல்ஸ். எப்படி நிக்குது இந்த உடல்? ஜீவகாந்தம் உடல் உள்ளா இருக்க உயிரினுடைய ஜீவகாந்தத்தினால அந்த 16 நாள் இல்லைன்னு உடல் இருந்து உயிர் வெளியே போனாவே அந்த ஜீவகாந்தம் வெளியே போனாவே இந்த செல்லெல்லாம் பல வெளுத்து விடாது. ஸோ நம்மால் இந்த உடலே இயங்கவில்லை. ஒன்று ஒரு உதாரணம். இரண்டாவது உதாரணம் சொல்வாரு, இந்த நம்ம இருதயம் ஃபங்க்ஷன் ஆகி நம்ம பாடி வந்து ரெண்டு சிஸ்டம் இருக்கு. சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டம். நாம இயக்கிற புக் எடுக்கணும், இதே சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் சொல்லி பண்றாங்க, விரும்பி பண்றாங்க, விரும்பாமல் பண்ற அதே பண்ணிட்டே அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டம். இந்த இருதயம், நுரையீரல் இதெல்லாம் வந்து இந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம் அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டம். இருதயம் வந்து ஒரு நிமிஷத்துக்கு 78 டைம்ஸ் அது வந்து கன்ட்ராக்ஷன் பம்ப் பண்ணுது. 72 டைம்ஸ் பம்ப் ஆகி ஒரு நாளைக்கு அது 7500 லிட்டர் பிளட்டை வந்து நம்ம பம்ப் பண்ணி கொடுத்துருக்கு. 7500 லிட்டர் ஒரு நாளைக்கு இருதயம். நாம செஞ்சா பண்றோம், அதான் பண்ணிட்டு நாம தான் கெடுத்துட்டு தான் இருந்தோம். இரண்டாவது இந்த நுரையீரல் ஒரு நிமிஷத்துக்கு 12-20 டைப்ஸ் அது வந்து சுருங்கி விருந்து நம்ம மூச்சு காட்ட உள்ளார இழுத்துட்டு ஒரு நாளைக்கு அது 11,000 லிட்டர் உள்வாங்கி வெளியிட்டு நம்ம மூச்சு காட்டு. ஸோ இருதயம், நுரையீரல், அதே மாதிரி நம்ம டைஜஸ்ட் சிஸ்டத்தை பத்தி மகதி சொல்லுவாங்க, அழகா சொல்லுவாரு. இப்ப நாம் உண்கிற உணவு உண்கிற உணவு இருக்கு. ஒரு யூனிவர்சிட்டியில ஒரு அமெரிக்கன் யூனிவர்சிட்டி கேள்வி கேட்டதான் வந்துதான் இந்த மகரிஷி கேட்ட கேள்விதான். நீங்க கடவுளை பார்த்திருக்கீங்களா, இறைவனை பார்த்திருக்கீங்களா அப்படின்னு மகரிஷி கேட்பாங்க. பார்த்திருக்கங்க, உணர முடியுங்களா அப்படின்னு. பார்த்து உணர முடியுங்க அப்படின்னு எங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்க, உணர வைக்க முடியுமான்னு நம்ம கேட்கறாங்க. உணர வைக்கிறாங்க அப்படின்றாரு. சரி சொல்லுங்கிறாங்க. சரி மகரிஷி, நான் கேட்கிற கேள்வி மட்டும் ஒரு கேள்வி மட்டும் பதில் சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு நீங்களாம் மார்னிங் இப்போ ப்ரோக்ராம் 10 o'clock இல்லை டிஃபன் சாப்பிட்றீங்க, அதெல்லாம் சாப்பிடணும், பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுங்க. எல்லாரும் ஒட்டந்த சயின்டிஸ்ட் டாக்டர்ஸ் தான் அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு பக்கம் தான். அப்படின்னா நீங்க சாப்பிட்டு வந்த உணவு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கறாங்க மகரிஷி. எல்லாரும் சிம்பிளா ஏன்னா டைஜஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்றாங்க. அப்படி சொல்லாதீங்க, ஏன்னா டாக்டர்ஸ் எல்லாமே சயின்டிஸ்ட் பெரிய பெரிய அறிஞர்கள். டைஜஸ்ட் ஆனா என்னாக்கு செஞ்சாங்க, அதுக்கு அவங்கள அது ப்ராசஸ் இருக்கு. ஒரு உணவு உட்கொண்டால் என்ன ப்ராசஸ் ஆக மாறுகிறது? அந்த பெரிய சயின்டிஸ்ட் மீட்ல பேசுறாங்க. டைஜஸ்ட் ஆயிடுது ஈஸியா சிம்பிளா நீங்க சொல்லாதீங்க, அதுக்கு ஒரு இது ப்ராசஸ் இருக்கு, உங்களுக்கு தெரியுமான்னு எங்களுக்கு தெரியல அப்படின்ற டாக்டர்ஸ். நான் ஒரு டாக்டர், மகரிஷி வந்து ஒரு டாக்டர், சித்தா டாக்டர், பெரிய டாக்டர். நான் அதனுடைய ப்ராசஸை சொல்றேன் அப்படின்ட்டு அவர் சொல்றாரு. உங்கிற உணவுல எந்த உணவா இருந்தாலும் சரி, அதை நிறுத்தி நம்ம சாப்பாடு எதா இருந்தாலும் சரி, எந்த உணவு வேண்டிய பொருள் வயிற்றுக்குள்ள போனோடனே அது வந்து ரசமாக மாறி இந்த ஜூஸ் ஜூஸா மாறி ஃபர்ஸ்ட் ஜூஸா பண்ணாங்க. இது முதல் தாழ்வாக மாறி. இரண்டாவது அந்த அந்த ஜூஸ் வந்து பெரும்பகுதி ரத்தமாக மாறுகிறது, நம்ம பிளட்டாக மாறிடுது. அந்த பிளட்டில் இருந்த ஒரு பகுதி வந்து சதையாக மாறுகிறது, நம்ம ஃப்ளஷாக மாறுகிறது அப்படின்ற. சதையிலிருந்து எண்ணெய் வடிக்கப்பட்டு கொழுப்பாக மாறுகிறது, ஃபேட்டாக மாறுகிறது. அந்த கொழுப்பு ஃபேட்டிலிருந்து கால்சியம் கிழித்தெடுக்கப்பட்டு போனாக நம்மளுடைய எலும்பாக மாறுகிறது. எலும்பிலிருந்து ஒரு திரவம் வடிகட்டப்பட்டு மஜ்ஜையாக, ஒவ்வொரு ஜாயிண்ட் நடுவுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இது மஜ்ஜை மூளை மாதிரி ஒரு இது, நீங்க ஆப்ரேஷன் பண்ண கூட தெரியும், மஜ்ஜை சொல்லுவோம். இது மஜ்ஜையாக மாறுகிறது, மேரோ சொல்லுவாங்க. இறுதியாக இந்த மேரோ தான் பிரெயின். இந்த பிரெயின்ல இருந்து சுக்கிலம் பிரித்தெடுக்கப்பட்டு இந்து நாதமாக செக்ஸுவல் வைட்டல்களாக மாறுகிறது. 7 தாதுக்களாக ஒரு உணவு அது இறுதியோ சிப்பனோ ஏதாவது மாறி நம் உடலை நடத்தி கொண்டு இருக்கிறது அப்படின்னு மாதிரி சொன்னாங்க. அப்படின்னா இந்த 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 ப்ராசஸ யார் செய்யறாங்க அப்படின்னு மகிழ்ச்சி கேட்கிறாங்க. நீங்க யாரா செய்றீங்களா? இல்ல உங்க பேரண்ட்ஸ், நண்பர்கள், இல்ல அரசாங்கம், யாராவது செய்யறாங்களா? யாராவது பண்ண முடியுமா? ஒரு ரசத்திலிருந்து ரத்தமாக ஒரு விஞ்ஞானியும் ஒரு டாக்டர்ஸும் செய்ய முடியுமா? இல்லை யாராவது பண்ண முடியும்? ஒரு பேராற்று நம் உடலில் இருந்து கொண்டு நாம் இறந்ததிலிருந்து நாம் இறக்கும் வரைக்கும் செய்து கொண்டு விடுது. அது நமக்கு மட்டும் செய்யறாங்க, உலகத்தில் உள்ள அத்தனை மனிதர்களுக்கும் அது செய்து கொண்டு. அப்படி அந்த ஆற்றலை என்ன என்று கேட்டார்.
அதை தான் நம்ம கடவுள் என்று சொல்கிறோம், தெய்வம் என்று சொல்கிறோம். கடவுள்ல விண் உயிர் தான். அங்கிருந்து வெட்ட வெளியிலிருந்து வந்த விண் நீராக இங்க முதல்ல வந்திருக்கு. அந்த உயிர் வேற ஒன்றுதான் பலவாக மாறிடுது. அதுக்கு உதாரணம் கொடுக்குறாங்க. டிவி ஸ்டேஷன்ல ஒரு புரோட்டாக்கா அனுப்புறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னாவே இன்னொரு பிரகடனம் போன லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான டிவியில நீங்க ஒரு அனுச்ச அலைதான் ஒன்று பலவாக பிரிகிறது. அதே மாதிரி ரேடியோ ஸ்டேஷன் ஒரு உலை தான் அவங்க அனுப்புறாங்க. ஒரு பாட்டை ரெக்கார்ட் பண்ணி ஒரு உலை தான் அனுப்புறாங்க. ஆனால் நீங்க எத்தனை ரேடியோல கேட்கறீங்க. அதே மாதிரி ஆழமாக்க ஒரு விதை தான் நீங்க போடுறீங்க. ஆனால் அது எத்தனை விதையாக மாறுகிறது, எத்தனை கோடிகளுக்கான விதையாக மாறிருக்கு. ஸோ ஒன்றுதான் பலவாக இன்று காட்சி அளிக்கிறது. அந்த அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எல்லாமே இறைவன் தான், கடவுள் தான் நம்மளுக்கு மனிதனாக வந்துள்ளான் என்பது கண்டிப்பாக தெரியும் அப்படின்னு வயசு. ஆனா அதற்கு அந்த தன்முனைப்பு போகணும். அந்த தன்முனைப்பு போனால்தான் இறைவன் எதார்த்தத்தில் யாருக்கு ஒரு சாந்திக்கும் பக்காரி காட் மைண்ட் பிளஸ் இம்பியூரிட்டிஸ், கடவுள் பிளஸ் கூட்டு அழுக்காறு மனிதன், மனிதன் மைனஸ் அழுக்காறு தன்முனைப்பு. இந்த 6 குணங்கள் நீங்கினால் கடவுள். இறைவனை நம்ம உள்ள இருக்க இறைவன் நம்ம மூடிட்டு இந்த தன்முனைப்புனால நம்ம மூடி வச்சுட்டு இருக்கோம். அந்த தன்முனைப்பு நீங்கினால், தான் தனது என்பதை நீங்கினால் இறைவனை கண்டிப்பாக எல்லா இடத்தையும் பார்க்கலாம். அப்படி பார்த்தாவே இந்த அறநெறி தானாக வந்துடும். ஒருத்தர் கண்டிப்பா தீங்கு என்ன முடியவே முடியாது. வயசு இதுல ஆலையாறுல இது முடிச்சோட்டு அந்த மாஸ்டர் கோர்ஸ் முடிச்சு சர்டிஃபிகேட் விட 6 வயசுல எங்களுக்கு என்ன 96 லேட்டஸ்ட் ஊத்திட்டு அவங்க கேட்கிறாரு, இது என்னது எல்லாம் நீங்க அதெல்லாம் பிரம்மஞானிகள். பிரம்மஞானினா மிகப்பெரிய விஷயம். நீங்க எல்லாரும் பிரம்மஞானிகள் தான். எப்படி உங்க வயசு கேட்கற பசங்க கேட்கிறோம். உண்மை ரகசியத்தை அத்தனையும் அழைச்சிட்டீங்க, இன்னும் அதை கொண்டு போய் செயல்படுத்த போறீங்க. அதனால நீங்க பிரம்மஞானிங்க, பிரம்மத்தை அறிந்தா பிரம்மஞானிங்க அப்படின்ட்டாரு. அப்புறம் எங்களுக்கு ஒரு காணிக்கை கேட்டாரு. அதுக்கு சரி போய் காசும் நம்ம கேட்டதுல நானும் ஒரு 10 வாங்க கூட இருந்திருக்கு. 56 எங்களுக்கெல்லாம் குருகாணி கொடுத்துருக்காங்க. நானே கேட்க குருவாணி கேட்கலாம். ஏன் கதா கொடுக்குறோம் 100 பேர் தான் அன்னைக்கு ஆசை. எது கேட்டா கும்பிட்றோம். நீங்க பண காசெல்லாம் எனக்கு வேண்டாம், நீங்க எல்லாம் பிரம்மஞானிகள் ஆயிட்டீங்க. இன்னிலிருந்து எனக்கு இந்த இறக்க பண்பாடை சத்தியம் செய்து கொடுத்துட்டு போவாங்க. நான் என்னுடைய வாழ்நாளில் எனக்கோ பிறருக்கோ தனக்கோ பிறருக்கோ தற்காலத்தோ பிற்காலத்திலோ எந்த விதமான தீங்கும் மனதுக்கோ உழைப்பை செய்ய மாட்டேன். அப்படி தீங்கு சேர்த்து கஷ்டப்படும் வீரர்களுக்கு என்ன உதவி செய்வது நீங்க என்ன சத்தியம் செஞ்சுட்டு போடுங்க. அன்று செய்த சத்தியம் இருக்கவரே கடனை கொஞ்சம் கட்டுதான் அவர் சொன்னாலும் அது கடன் மிச்சத்தான் அந்த பாஸ்ட் கோர்ஸ் மிச்சத்தை வந்தது. அப்புறம் அப்படியே சொல்வார், நீங்க வெளியே போனோம் அப்படின்னு விட்டாதீங்க. ஒவ்வொரு பொருளையும் இறைவன் இருக்காங்கிறதுக்கு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். எல்லா பொருளும் எனர்ஜி பார்ட்டியோட கூட்டுத்தொகை தான். அசோசியேஷன் ஆஃப் எனர்ஜி பார்ட்டிகல்ஸ் அப்போ சயின்ஸ். எந்த பொருளும் அலையினுடைய கூட்டு தத்துவம் மொழி சூழல. நீங்க இப்ப அங்க மலையாறுல வெளியே போனாலும் சொல்லுவாரு, அதையே பாருங்க, பாறையை பாருங்க, மரத்தை பாருங்க, எதை பார்த்தாலும் செய்தி இறைவனை காணுங்கள், அந்த விண்ணின் குட்டை காணுங்கள் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவார். அப்படி நீங்க பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னாவே எல்லா இடத்தையும் இறைவனை பார்க்கலாம். எல்லா இடத்தையும் இறைவனை பார்த்தா அன்பும் கருணை மட்டும்தான் மிச்சம், மிருக குணம் இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் கீதையில சொல்லுவாரு, யார் எதை மிக்க இடத்தில் பார்க்கிறாரோ அவரை விட்டு நான் தெரிந்தேன், என்னை விட்டு அவன் தெரிந்தேன். கிருஷ்ணன் சொல்றாரு உண்மை. எல்லா பொருளும் தெரிவிட்டா அது மின்னடிமேட்டா இருந்தாலும் சரி, இலுமேட்டா இருந்தாலும் சரி, ஜீவன்களா இருந்தாலும் சரி, பிரிச்சு நீங்க பார்க்கலாம், ஈஸியா பார்க்கலாம். உயிர் தான் இருக்கு எல்லாத்திலும். உயிரை தவிர உயிருக்கு அது ஜடம் தான். அந்த உயிர் எங்கிருந்து வந்தது? இறைவனுக்கு வந்த உயிர். அந்த உயிர் ஃபங்க்ஷன் அவளுக்கு ஜீவகாந்தம். ஜீவகாந்தம் வரணும்னா கண்டிப்பா இறை சுத்தவெளியா இருந்தே தேரணும். சுத்தவெளி இருந்தா ஜீவகாந்தம் இல்லை. சுத்தவெளி அது இறைவழி தான். அங்க இருக்க இறைவன் இங்கும் இருக்கான். நீங்க தெரிஞ்சுனா இந்த அறநெறியின் தலை கோங்கும் சமுதாயத்து குடும்பத்தில் அமைதி, சமுதாயத்தில் அமைதி, உலகத்தில் அமைதி வந்தே நீர் பேசி. அதுக்கோசம் இந்த பயிற்சி அவர் கொடுத்தாரு. தயவுசெய்து ரெக்வஸ்ட் என்னன்னா, இறைவழக்க பரவாயில்ல தொடர்ந்து பண்ணுங்க. இந்த மன அலைச்சோட குறைத்து
எப்படியாவது இறை உணவை தினம் தினம் பெறுங்க. நன்றி.